Taste the Daily. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்புபவர்கள் கழக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு 2வது நாளாக விநியோகம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி, செம்மலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருகிற 18ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் CSI லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள் மற்றும் கிறிஸ்துவ பெருமக்கள் பங்கேற்கிறார்கள் என்றும் அறிக்கை. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான விடியாத திமுக அரசை கண்டித்து இன்று மாலை அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மேற்கு தாம்பரத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் அழைப்பு. இடம் மாறுதல், இரட்டை பதிவு போன்ற பல்வேறு காரணங்களால் தமிழக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் 15.2% வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படும் அபாயம். SIR திருத்தப் பணிகள் மூலம் 6,41,00,000 5,44,00,000 வாக்காளர்கள் எண்ணிக்கை குறையும் நிலையில் ஜனநாயகத்தின் அடித்தளமே கேள்விக்குறியான நிலை. சென்னையில் உள்ள 40 லட்சம் வாக்காளர்களில் 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் SIR படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கவில்லை. படிவம் 6ஐ பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் சேரலாம் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் சென்னையை அடுத்த செங்கல்பட்டில் மட்டும் 25% பெயர்கள் நீக்கப்படலாம் என தகவல். திருப்பூர், கோவை மாவட்டங்களிலும் இடம் மாற்றம், இரட்டை பதிவு என 20%க்கும் மேல் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட மாட்டார்கள் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம். இரண்டு நாள் பயணமாக ஜோர்டன் நாட்டிற்கு சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசைனை சந்தித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஜோர்டனின் தெளிவான நிலைப்பாட்டிற்கு பிரதமர் மோடி பாராட்டு. உலக நிதி நெருக்கடிகளையும் மீறி இந்தியாவின் வளர்ச்சி நிலைத்திருப்பது அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கான சான்று. சீர்திருத்தங்கள், முதலீட்டு வரவேற்பு, உற்பத்தி துறையின் வளர்ச்சி ஆகியவை இந்தியாவை முன்னணி பொருளாதார சக்தியாக மாற்றியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஒரே ஆண்டில் 14 கோடி பக்தர்கள் வருகை புரிந்ததாக கோவில் நிர்வாகம் தகவல். அயோத்தி கோவில் திறப்பிற்கு பின்பு வாரணாசியில் சுற்றுலா புதிய உச்சம் கண்டுள்ளது என்றும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தென் மாநில பக்தர்கள் அதிக அளவில் வந்திருப்பதாகவும் தகவல். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு செய்த 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கணவர் கண்முன்னேயே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் விதமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும் நிலையில் தனது ஆட்சியில் தமிழகம் தலை நிமிர்ந்து இருப்பதாக ஸ்டாலின் கூறுவது வேதனையிலும் வேதனை என மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த +2 மாணவியை ஈவு இரக்கமின்றி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பாவி சிறுமிகள் தங்கள் சொந்த வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அவல ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலினுக்கு அப்பா என தன்னைத்தானே கூறிக்கொள்ள தகுதியே இல்லை என பெற்றோர் ஆவேசம்.
சென்னை புரசைவாக்கத்தில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் வட மாநில தொழிலாளியான பெயிண்டரை அடித்து கொலை செய்த வடமாநில கட்டட தொழிலாளி சிக்கினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரம் கொலை நகரமாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மது போதையில் இருந்த இளைஞர்கள் வெல்டிங் கடையில் பணியாற்றிய தொழிலாளியை வெட்டி கொலை செய்த கொடூரம். திறனில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தம்பட்டம் அடித்து ஸ்டாலின் விளம்பரம் தேடிய நிலையில் சர்வ சாதாரணமாக அரங்கேறும். ஈரோடு அருகே மூட்டையில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த 3 இளைஞர்கள் 9 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் வகையில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதை தடுக்க திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வலி நிவாரணி மாத்திரைகளில் மூலக்கூறை மாற்றி வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தி போதைப் பொருளாக சப்ளை செய்த 5 பேர் சிக்கினர். போதைப் பொருளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் காவல்துறை திறனற்று உள்ளதால் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொருக்குப்பேட்டையில் ரவுடி ஸ்வீட்டி தினேஷை கொலை செய்த வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்த சில நிமிடங்களிலேயே பழிக்கு பழியாக ரவுடி பிஸ்கட் சந்தோஷை சாரமாரியாக வெட்டி வீசிய சம்பவத்தால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்துள்ளதால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்றச் சம்பவங்களால் உயிர் பயத்திலேயே வாழ வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் பெண் ஐடி ஊழியரின் வீட்டில் ரகளை செய்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற காவல்துறையால் இளைஞர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அரசு மதுபான கடை அருகே 70 வயது முதியவர் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. உடலில் காயங்கள் இருந்ததால் யாராவது கொலை செய்தார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியை மேற்கொண்டிருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குமா என்றும் மக்கள் கேள்வி. சேலத்தில் இருவேறு இடங்களில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பெண்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்து 7.5 சவரன் நகையை பறித்து சென்ற இளைஞர்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை காட்டுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் திருட்டில் ஈடுபட்ட 3 பெண்கள் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திருட்டுச் சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அடுத்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து ஆந்திராவிற்கு கடத்தவிருந்த 15 டன் ரேஷன் அரிசியுடன் இடைத்தரகர்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் அரிசி அதிக அளவில் கடத்தப்படுவதால் தமிழகத்தில் பற்றாக்குறை ஏற்படும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அதிகாரிகள் துணையுடன் ரேஷன் அரிசி மூட்டை மூட்டையாக கேரளாவிற்கு கடத்தல் அதிகரிப்பு. 2000 கிலோ ரேஷன் அரிசி பிடிபட்ட நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இலவச ரேஷன் அரிசி, மண்ணெண்ணெய் மற்றும் ஜல்லி, மணல் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாகவும் பெயரளவிற்கு போலீசார் அவற்றை பிடித்து பறிமுதல் செய்து நாடகம் ஆடுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பெருகும் சைபர் மோசடிகளால் சிதையும் சமூக நம்பிக்கை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சைபர் மோசடிகள் அதிகரித்திருக்கும் நிலையில் கடுமையான சட்டமும் சமூக விழிப்புணர்வும் தேவை என மக்கள் வலியுறுத்தல். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் மூதாட்டியிடம் 5 சவரன் நகையை வழிப்பறி செய்த இளைஞர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்திருப்பதால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்றச் சம்பவங்களால் உயிர் பயத்திலேயே வாழ வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் மருத்துவ கழிவு நீரால்
குடியிருப்பு வாசிகள் அவதி. மருத்துவமனை உட்பகுதியில் குட்டை போல் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் சுவாசிக்க முடியாமல் நோயாளிகள் தவிப்பதாகவும் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் ஆவேசம். திருவண்ணாமலையில் ஸ்டாலின் பங்கேற்ற மைதானத்தை சமன்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான லோடு லாரி மணலை கொள்ளையடித்து மைதானத்தை சரி செய்த திமுகவினர். ஏரி மண்ணை கொள்ளையடித்த திமுகவினர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய விவசாயிகள், சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சட்டமா என காட்டமான கேள்வி. திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு ஏரி மண்ணை கொள்ளையடித்ததற்கு எதிராக குரல் கொடுத்த விவசாயிகளை கைது செய்ததை கண்டித்து செய்யாறு அருகே நாற்று நட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். கைது செய்த விவசாயிகளை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய விவசாயிகள், திமுகவினர் ஆளுங்கட்சி என்ற திமிரில் அதிகார துஷ்பிரயோகங்களை செய்து வருவதாக குற்றச்சாட்டு. சீக்கிரமா விவசாயிகளை விடுதலை செய்யணும். அவங்க எந்த தப்பு செய்யல. பிரிவென்டிவ் அரெஸ்ட் மாதிரி 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி போனீங்க விடிகாலமா. ஆனால் அவங்கள சிறையில் வச்சிட்டீங்க. இது தமிழக அரசு விவசாயிகளை ரொம்ப நசுக்கிற தன்மையாக இருக்குது. கூடிய விரைவில் நாங்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசுக்கு பாடம் புகட்டுவோம். திமுகவுக்கு இது உறுதி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அரசு நிலத்தை அளவீடு செய்து ஆணை பெற்ற தனி நபரால் குடியிருப்புகள் இடித்து அகற்ற நேரிடும் என்பதால் பட்டியலின மக்களின் உரிமைக்காக பேசாதது ஏன்? ஆட்சிக்கு பிரச்சனை என்றால் சனாதன தர்மத்தை பற்றி பேசும் அரசு, தலித் மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என அறம் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் கேள்வி. இப்ப உரிமை கோர்றாரு இல்லையா, இங்க இருக்கிறதெல்லாம் அகற்ற சொல்றாரு இல்லையா, இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் ஒரு அரசு சாலையை அகற்ற சொல்றாரு. அங்க இருக்கிற குடியிருக்கிற தலித் மக்களை அகற்ற சொல்றாரு இல்லையா. யாருக்கிட்ட வாங்கினாரு? இந்த லேண்ட் தனியார்கிட்ட வாங்கினாரா இல்ல அரசுகிட்ட வாங்கினாரா? தனியார்கிட்ட வாங்கினாருன்னா யாருக்கிட்ட வாங்கினாரு? அவர் பேர் என்ன? எவ்வளவு நிலங்கள் வாங்கியிருக்கிறார்? அதுக்கு அவர் எவ்வளவு பணம் வாங்கி கொடுத்திருக்கிறார்? இல்ல அரசுகிட்டனாக்கா அரசு என்ன அடிப்படையில் இந்த நிலத்தை இவர் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு? இந்த 2 கேள்விக்கும் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பதில் கிடையாது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவடைவை உள்ள நிலையில் 354 ஏரிகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத அவல நிலை உருவாகி இருப்பதாக நீர்நிலை ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நீர்நிலைகள் நிரப்பப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பொதுப்பணித்துறை நீர்நிலைகளையும் ஆற்றுப்படுகைகளையும் முறையாக தூர்வாராததும் நீர்நிலைகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காததும் காரணம் என விவசாயிகள் வேதனை. விமர்சனத்தை சகித்துக் கொள்ள விரும்பாமல் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அப்பட்டமாக புனையப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த குடும்பத்தால் தமிழ்நாடு ஆளப்படுவதாகவும் கருத்து சுதந்திரம் புதைக்கப்படுவதாகவும் சாடிய முன்னாள் நீதிபதி, இத்தகைய அடக்குமுறையால் திமுக இறுதியில் வீழ்ச்சி அடையும் என தாக்கு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெரிய நெற்குணம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஓராண்டாக வேலை வழங்கவில்லை என பயனாளிகள் வேதனை. விடியாத அரசின் அதிகாரிகள் வேலை செய்தவர்களுக்கு ஊதியமும் வழங்க இல்லை, வேலை கேட்டால் அவதூறாக பேசி மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. நீ இந்த ஊர்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டாங்க, உனக்கு கொடுக்க முடியாது. நான் போய் நின்ன வேலை செஞ்சேன் சார் 6 வாரம். 6 வாரத்துலயும் ஒரு வாரத்துக்கு 600 ரூபா 500 ரூபா இப்படிதான் சார் நான் வாங்கினேன். 6 வாரத்துலயும் 7000 வந்துச்சான். ஒரு வருஷம் பூரா செஞ்சாலும் 7000 வரல, உனக்கு வந்துட்டுது, நீ பாதி ஏன் தரல எனக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க. பாதி கொடுக்க நான் வேலை செய்யல, ஆளு நின்று வேலை செய்யறான்னா. பிரசிடண்ட் சொல்லி தானே நீங்க கொடுக்குறீங்க, பங்கு வேணும்னா என்ன கேட்டுக்க வேண்டியதானே நான் கேட்டேன். எங்கேயாவது பைசா எனக்கு தெரியாது, இந்த கார்டு கொண்டு எங்கேயாவது கொடு எனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு பேசினாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் 2ஆம் தாளில் கேட்கப்பட்ட 150 கேள்விகளில் 145 கேள்விகள் தவறு என 35,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. முதல் தாளிலும் 59 கேள்விகள் சர்ச்சையாக கேட்கப்பட்ட குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் நடைபெற்றது தகுதி தேர்வா,
தவறான தேர்வா என ஆசிரியர்கள் கேள்வி. கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறை, உட்கட்டமைப்பு வசதிகள் என எதையும் சீரமைக்காமல் புதிய படிப்புகள் பரிந்துரைக்க மீண்டும் ஒரு பாடத்திட்ட மறு ஆய்வு குழுவை அமைத்த திமுக அரசு. ஆட்சிக்கு வந்தது முதல் 50க்கும் மேற்பட்ட குழுக்களை அமைத்த ஸ்டாலின் அரசு அதன் பரிந்துரைகளை பின்பற்றாத நிலையில் இந்த குழு மாணவர்கள் எதிர்காலத்திற்கா அல்லது குழு அரசியலுக்கா என பெற்றோர் கேள்வி. திருப்பூர் சின்ன காளிப்பாளையத்தில் மாநகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய பொதுமக்களை குண்டுக்கட்டாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஸ்டாலினின் ஏவல் துறை. குப்பைகளை கொட்டுவதால் இப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்களை தீவிரவாதிகளைப் போல அடக்குமுறையை கையாண்டு கைது செய்வதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. தருமபுரி மாவட்டம் தோப்பூர் அருகே தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி வேன் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். படுகாயமடைந்த 3 பேர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஜீரோ விபத்து என கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் 67,526 சாலை விபத்துகளில் 18,449 பேர் உயிரிழந்த பரிதாபம். அதிவேக விபத்துகளால் 7,744 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று கூறியதெல்லாம் பொய் பிரச்சாரமா என்று மக்கள் கேள்வி. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகளை தடுக்க பொதுவான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. கடந்த நவம்பரில் ராஜஸ்தான் விபத்தை தொடர்ந்து தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நீதிமன்றம் சட்டவிரோத தாபாக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. டெல்லியில் தொடரும் கடும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்லவிருந்த 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. திருப்பரங்குன்றம் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய மதுரை ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதனை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முறையாக இல்லாததால் நீதித்துறையின் மரியாதை, நீதிபதிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. டெல்லியில் வெகு விமரிசையாக நடைபெற்ற விஜய் திவாஸ் நிகழ்ச்சி. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் 1971ஆம் ஆண்டு இந்தியா வெற்றி பெற்றதை நினைவுகூரும் வகையில் விஜய் திவாஸ் தின கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு இடங்களில் பெய்த மழை. திடீரென மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் 300க்கும் மேற்பட்ட வகைகளில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வருகை. பல்லாயிரம் பறவைகள் சிறகடித்து பறக்கும் கண்ணை கவரும் ட்ரோன் காட்சி.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பண்பொழி திருமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தெப்ப உற்சவ திருவிழா. வண்ணமயமாக உலா வந்த தேரின் நடுவே காட்சியளித்த முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்த பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு தீர்த்த குளத்தில் நடைபெற்ற தெப்பத் திருவிழா. இன்னிசை கச்சேரியுடன் வண்டார் குழலியம்மை உடனாய வடாரண்யேஸ்வர சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆண்டாள் திருப்பாவை சொற்பொழிவு நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆண்டாள் திருப்பாவை பாடி சொற்பொழிவு நிகழ்த்தினர். நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை தெளிவாகவும் பெரிய எழுத்துக்களில் புரியும்படியும் எழுதி கொடுக்க வேண்டுமென மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் தேசிய மருத்துவ ஆணையம் சுற்றறிக்கை. இந்தியாவில் 13 வயதிலேயே மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு பள்ளி மாணவர்கள் அடிமையாவதாகவும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை விட 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 மடங்கு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் எய்ம்ஸ் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சென்னை உள்ளிட்ட நாட்டின் 10 முக்கிய நகரங்களில் பள்ளி மாணவர்களிடம் போதைப் பழக்கம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்ட நிலையில் ஆரம்ப பள்ளி நிலையிலேயே மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென எச்சரிக்கை. கடும் பனிப்பொழிவு காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் வருகை புறப்பாடு என மொத்தமாக 228 விமான சேவைகள் ரத்து. ஏற்கனவே காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் தற்போது கடும் பனிப்பொழிவும் தொடங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் 1597 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை ஜம்மு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தேசிய புலனாய்வு முகமை. குற்றப்பத்திரிகையில் 3 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் பெயர்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதலில் சதி திட்டம், பயங்கரவாதிகளுக்கு உதவிய உள்ளூர்வாசிகள் என 6 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டிலேயே பெட்ரோல் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் ஆந்திரா மற்றும் 2வது இடத்தில் கேரளா இடம் பிடிப்பு. 83 ரூபாய்க்கும் குறைவான விற்பனை விலையுடன் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா அங்கீகரித்தது சிட்னியின் போண்டி கடற்கரையில் நடந்த யூத எதிர்ப்பு பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு காரணியாக இருந்தது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றச்சாட்டு. மொராக்கோவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் சிக்கி 37 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். ஏராளமான மக்கள் மாயமாகியுள்ளதாகவும் மீட்புப் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் மொராக்கோ அரசு தரப்பு அறிவிப்பு. ஆஸ்திரேலியா